Good morning to all. So இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா definition for partition. Definition for partitions. Partitions of a finite set. finite செட்டுக்கு எப்படி பார்ட்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்கிறாங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் ஓகே. a set P n1 n2 n3 nm இது ஃபைனைட் செட் தானே வித் இந்த கண்டிஷனோட இருக்குது n1 greater than or equal to n2. ஸோ இந்த செட்டப்பில் n3 n4 nm இந்த செட்டப்பில் இருக்கலாம் அல்லது மாற்றி கூட இருக்கலாம், ரிவர்ஸ் பார்ட் கூட ஓகே தான். n1 லெஸ் தென் n2 லெஸ் தென் n3. ஸோ இது இங்கே பிரச்சனை கிடையாது. ஸோ ரிவர்ஸ் பார்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஓகே, இருந்து set to be a partition ரைட்டா, ஒன்று தான், நிறையா கண்டுபிடிக்கலாம். partition on P. okay, if the condition so இந்த ஆக்சுவலாக there are எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பார்ட்டிஷன் ஆஃப் என்னங்கிற நம்பரை பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, என்னங்கிற நம்பரை பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, ஸோ ரைட். இஃப் என்னை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதை வச்சு எழுதிக்கலாம். ஸோ n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 அப் டு nm. ஸோ இந்த கலெக்ஷனோட சம் வந்து என்னன்னு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ்லாம் பார்ட்டிஷன் சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், பியில் வந்து ஒரு 1 2 3 எடுத்துக்கலாமா. ஸோ இதுக்கு எல்லாம் பார்ட்டிஷன்ஸ் 1 லெஸ் தென் 2 லெஸ் தென் 3 ரைட்டா. இது என்னெல்லாம் பார்ட்டிஷன்ஸ் வரும், இது பார்ட்டிஷனா? எஸ், பார்ட்டிஷன் தானே. 1 + 2 பார்ட்டிஷன் எதுக்கு? பார்ட்டிஷன் ஆஃப் 5 பார்ட்டிஷன் கொடுக்கலாமா. ஓகே, அப்போ 5 எப்படி இருக்கலாம்னா 2 + 3 எழுதிக்கலாமா. 5 வந்து 2 + 2 + 1 எழுதிக்கலாமா. 5 வந்து 1 + 1 + 1 + 1 + 1 எழுதிக்கலாமா. ஸோ இது முக்கியமான பார்ட்டிஷன் ஆன் என்ன தான் அந்த பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து P ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க. P ஆஃப் என்ன வேர் n பிலாங்ஸ் டு என்ன. ஸோ எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் P ஆஃப் என்னன்னா இஸ் total number of partitions on of S. ஆஃப் தான் வரும்னா ஆன் வராதுல்ல. ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் n சரிங்களா, n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ என்னோட பார்ட்டிஷன்ஸ் எத்தனை இருக்கோ அதோட சம்மு தான் P ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரைட், ஸோ இப்போ P ஆஃப் 1 எவ்வளோன்னு பார்க்கலாமா. ஓகே, இப்போ P ஆஃப் 1 ஒன்னோட பார்ட்டிஷன் என்னன்னு பார்க்கலாமா. 1, அதாவது P ஆஃப் 1 என்னன்னு பார்ப்போம். P ஆஃப் 1 அர்த்தம் 1, ஒன்னோட பார்ட்டிஷன் 1 மட்டும் தானே வரும். இப்போது P ஆஃப் 1 வந்து 1 தான். ஓகேங்களா, வாட் அபவுட் P ஆஃப் 2? P ஆஃப் 2 என்ன வரும், 2ஓட பார்ட்டிஷன் வந்து 2ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 1 + 1 எழுதிக்கலாம், வேறு எதுவும் எழுத முடியாது. அதனால் P ஆஃப் 2ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் 2 தான். P ஆஃப் 3 என்ன வரும் பாருங்கள். 3 எப்படி எழுதிக்கலாம்னா 3ன்னு எழுதிக்கலாம். 2 + 1 எழுதிக்கலாம், அல்லது
1 + 1 எழுதிக்கலாம். ஸோ தெர் ஆர் 3 பார்ட்டிஷன்ஸ். அதனால் P of 3 வந்து 3. ஓகேங்களா? அதேமாதிரி P of 5 ட்ரை பண்ணலாமா? ஓகே, 5க்கு என்ன வரும்? 5, 4 + 1, 3 + 2. ஸோ இந்த 2 2 ஸோ இவ்வளோ தான் எழுத முடியும். வேறு எதாவது எழுத முடியுமா பாருங்கள். 4 1 3 2. ஸோ 2 2 அந்த 2 தான் எழுத முடியும். அப்புறம் 3 சம்மா எழுதும்போது 2 2 1 இதை வந்து ஒன்று இது பண்ணிக்கலாம். அப்புறம் 3 1 1. ஸோ 3 3 நம்பராக இந்த 2 கலெக்ஷன் எழுத முடியும். அப்புறம் 4 4 எடுத்தால் மறுபடியும் இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 2 + 1 1 + 1. ஓகேங்களா? மறுபடி இந்த 2 ஸ்பிளிட் பண்ணால் 1 + 1 + 1 + 3 4 5. ஸோ அப்போது P of 5ங்கிறது எத்தனைனா 3 4 5 6 7. ரைட்டா? P of 5னா 7. ஸோ இது முக்கியமான ரிசல்ட்டு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து வந்து P of 6 எவ்வளோன்னு பார்ப்போம். P of 6 எவ்வளோ வரும் பார்க்கலாமா? அப்போ 6ஓட பார்ட்டிஷன் வரும் 6. 6 வந்து 2 2 இதாக வந்து 5 + 1 பிரிச்சுக்கலாம். அப்புறம் 4 + 2 பிரிச்சுக்கலாம். அப்புறம் 3 + 3 பிரிச்சுக்கலாமா? வேறு எப்படி பிரிக்க முடியும்? ஸோ பிரிக்க முடியாது. அப்போ இதில் 3 வந்துடுச்சு, இதில் 1 வந்துடுச்சு. அப்புறம் 3 3 நம்பர்ஸாக பிரிக்கும்போது 3 2 1, 4 + 1 + 1, நெக்ஸ்ட்டு 2 2 2. வேறு எதுவும் பிரிக்க முடியுமா பாருங்கள். 3 3 ஆக்சுவலாக 3 வரணும்னா 3 ஆமாம் 3 2 1. ஓகே, இது 3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 4 4 நம்பர்ஸாக பிரிக்கும்போது 3 + 1 + 1 + 1 6 வந்துருச்சா? 4 வந்துருச்சு. அடுத்து இந்த 3 என்ன பண்ணலாம்? 2 + 2 1 + 1 இப்படி பிரிச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் இந்த 2 வந்து 1 + 1ன்னு பிரிச்சுக்கலாம். 1 + 1 பிரித்து 1 + 1 கொடுக்கலாம். மறுபடியும் இதை பிரிச்சுட்டு ஆக்சுவலாக இதில் 2 தான் வரும். ஸோ இதில் வந்து 1 தான் வரும். இப்போ 1 + 1 + 1 + 1 + 1 6 1 3 6. ஸோ இதில் 1 இருக்கா? இப்போ மொத்தம் எத்தனை வருதுன்னு பாருங்கள். 4 7 10 11 வரணுமே. 4 5 5 1 4 2 3 3 3 2 1 4 1 1 2 2 2 3 2 2 7 10 11. சரி வந்துருச்சு இல்லை? 3 6 7 10 11 தான் வந்துருச்சு. அப்போ P of 6 வந்து 11. ஸோ எதை வச்சு சொல்கிறேன்னா, அதாவது P of 6 வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆக்சுவலாக P2 வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வரும், இது செகண்ட் ப்ரைம் நம்பர் வரும், தேர்டு ப்ரைம் நம்பர் வரும், இது ஃபோர்த்து ப்ரைம் நம்பர் வரும். ஸோ அடுத்து தான் வராது. ஸோ அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்து P7. 7ஓட பார்ட்டிஷன் பார்க்கலாமா? P7 அது என்ன வரும்னா, ஸோ 7 7 எழுதிக்கலாமா? அப்புறம் 6 + 1 எழுதிக்கலாமா? 2 2 தான் எடுத்து. அப்புறம் 5 + 2 எழுதிக்கலாமா? அப்புறம் நான் 4 + 3 எழுதிக்கலாமா? அப்போ இதில் எனக்கு 3 வந்துடுச்சு. ஸோ இதில் எனக்கு ஒரு 1, இதில் ஒரு 3. அடுத்து நான் 3 3 பிரிக்கிறேன். 5 + 1 + 1. அப்புறம் இதை 4 + 2 + 1 பிரிச்சுக்கலாமா? அப்புறம் 3 + 3 + 1 பிரிச்சுக்கலாமா? அப்புறம் 3 + 2 + 2. ஸோ இப்படி பிரிச்சுக்கலாம். வேறு எதுவும் பிரிக்க முடியுமா பாருங்க? முடியாது. ஸோ இதில் 4 வந்துடும். அதே மாதிரி 5 5 பிரிக்கும்போது சரி 3 3 3 பிரித்து 4 4 பிரிக்கிறோம். இப்போ 4 + 1 + 1 + 1. அப்புறம் அந்த 4ஐ என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். 3 + 2 + 2. 3 + 4 + 2 ஆக்சுவலாக 5 1 1 வந்துருச்சு. 4 2 1 4 4 பிரிச்சாச்சா? அடுத்து 4 4 4 பிரிக்கும்போது 4 1 1. அதேமாதிரி 3 2 1 1 போட்டு ஒன்று குறைச்சிக்கலாம், ஒன்று குறைச்சிங்க கூட்டிக்கலாம். அடுத்து 2 2 2 2 1. ஸோ 4 4 வேறு எழுத முடியுமா பாருங்கள்? ஸோ எழுத முடியாது. ஸோ இங்கே ஒரு 3 வந்துடும்.
அடுத்து வந்து 5 5 எடுக்கும்போது 3 + 1 + 5 4 1 வந்துடணும். 4 3 7. அடுத்து வேறு என்ன, இந்த இதை 2 2 பிரிச்சுக்கலாமா? ஸோ 4 வந்து 2 + 2ன்னு எழுதிட்டோம்னா 4. அப்புறம் 2 3 4 5 4 3 7 வந்துருச்சு. 2 2 1 + 1 + 1 3 5 3 5 இருக்கா? ஸோ இதில் 2 எழுதிக்கலாம். அடுத்து 2 + ஒரே ஒரு 2, மிச்சம் எல்லா நம்பருமே 5 நம்பரும் 1 இருக்கிற மாதிரி 1 தான் எழுத, வேறு எதுவும் எழுத முடியாது. அடுத்து எல்லாமே 1 இருக்கிற மாதிரி 3 4 5 6 7. ஸோ இதில் 1 தான் எழுத முடியும். இப்போ டோட்டல் சம் பாருங்கள், நான் 7 8 10 15. இப்போ P7 வந்து 15. அப்போது 7 வச்சு நம்ம நம்மளால் 15 பார்ட்டிஷன்ஸ் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் ரிசல்ட்டு எப்படி வரும்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்டு. ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துல வரும்னா பின்னாடி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா P1 ஜென்ரலாக பார்த்தோம். P1 1 1. ஸோ நான் எப்படி படிப்பேன், இப்படி தான் படிப்பேன். P2 வந்து 2, P3 வந்து ஸோ செகண்டு ஆக்சுவலாக இங்கே 3 போட்டுக்குவேன், இங்கே 5 போட்டுக்குவேன், இங்கே 11 போட்டிருப்பேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 4 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடும். இப்போ இங்கே P4 P5. அடுத்து P6 போடும்போது எனக்கு என்ன வரும்னா, நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வராதுன்னு முடிவு பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வராது. அப்போ அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வரும். அப்போ அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது 15. ஓகேங்களா? ஸோ இப்படி நான் வச்சுப்பேன். அப்போ P6 வந்து 15. 2 3 4க்கு 5 5க்கு 7 தானே வரும். சரி, ஸோ 7 இங்கே வந்துடும். நம்ம 4 நம்பர் 5வது நம்பர் தான் பிரச்சனை வரும். 2 3 5 7. P6 வந்து 11. 1 2 3 5 நம்பர் வந்துடும். ஃபஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இது வந்துடும். இப்போ அடுத்த நம்பர் வந்து P7 போடும்போது இதோட இமீடியட் ப்ரைம் நம்பர் வராது. அப்போ என்ன வரும்னா, P7 வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து 15. அடுத்து P8ம் இதுக்கப்புறம் வந்து ப்ரைம் நம்பர் வராது. இதுக்கப்புறம் காம்போசிட் நம்பராக போயிட்டு இருக்கும். அப்போ அது எப்படி ஞாபகம் இருக்குன்னா, இங்கே ஆல்ரெடி 7 எழுதியிருக்கிறோமா பாருங்கள், 7 இருக்கா? இந்த 7 + இந்த 15. ஸோ ஆன்சர் வந்து 22. இப்போ P9 என்ன செய்யணும்னா, இந்த 8 எழுதியாச்சா, இந்த 8 எழுதி இந்த 22 ஆட் பண்ணிடுவேன். ஸோ 30. அடுத்து P10க்கு என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு இந்த மாதிரி எழுத முடியாது, அதனால் ஒரு ஈஸியாக ஒரு நம்பரை நான் வச்சுக்குவேன். 420ங்கிறத நான் வச்சுக்குவேன். 420ல் இந்த 0வை கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? 0 கட் பண்ணியாச்சுன்னா 42ன்னு நான் வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்பர் எனக்கு முக்கியமான நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் சில நம்பர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக P11 வந்து 56 வரும். P12 வந்து 77 வரும். P13 வந்து 101 வரும். அது எனக்கு நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. 101 வரும். P14 வந்து 135 வரும். P15 வந்து 176. ஸோ இதுக்கு மேலெலாம் கேட்க மாட்டாங்க தானே. ஸோ இவ்வளோ நம்பர் இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு சில ராமானுஜம் தான் இதில் சில முக்கியமான ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. வேணும்னா இங்கே தனியாக இங்கே தேடிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை ஏன் இதெல்லாம் எழுதுகிறோம்னா, இதை வச்சு நமக்கு சில காரியம் ஆக வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்னென்ன காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ். இந்த காஞ்சுகேட்டுங்கிறவரை நான் 100 தடவை சொல்லிட்டேன் மாட்டேன். காஞ்சுகேட் கிளாஸஸ் இன் SN is P of n, partition of n. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன மீனிங், ஃபஸ்ட்டு
ஆக்சுவலாக என்னென்னா எஸ்என்னை வந்து யூனியன் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி கிளாஸ் ஏவா இதான் கான்ஜுகேட் கிளாஸஸ். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்று டிசைன் செட்டாக இருக்கும். இது யூனியன் போடும்போது எஸ்என்னு கிடச்சிடும். இப்போ ஆர்டர் ஆஃப் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ பிலாங்ஸ், ஸோ சம்மேஷன் தானே, ஏ பிலாங்ஸ் டு ஜி கிளாஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா, கிளாஸ் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து n ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் வந்து எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னா pn கிளாஸஸ் இருக்கும். அதாங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஒவ்வொரு இது செட் எழுதுகிறோமா. ஸோ இது வந்து pn கிளாஸஸ் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் நம்பர் கான்ஜுகேட் கிளாஸஸ். இப்போ மொத்தமாக இதில் வந்து எத்தனை pn கிளாஸஸ் வரும். ஆக்சுவலாக என்னென்னா இப்படி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுவோமா. கிளாஸ் ஆஃப் ஏ இப்படி ஒன்று இப்படி எழுதிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் தான் என்னது, இதுதான் பி ஆஃப் என் சொல்ல வராங்க. இட்ஸ் நாட் பி ஆஃப் என். இது வந்து பி ஆஃப் என் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பி ஆஃப் என் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா என் ஃபேக்டரியில் வந்து ஆர்டர் ஆஃப் எஸ்என், இது நமக்கு தெரியும். ஸோ ஆர்டர் ஆஃப் எஸ்எனுக்கு இது. அப்போ இதில் வந்து பிஎன் கிளாஸஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா எஸ்என் இருக்குது பார்த்தீங்களா, இது எஸ்என் வச்சுக்கிறேன். இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு கிளாஸ் கான்ஜுகேட் கிளாஸஸாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது, ஓகேங்களா, இதில் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறது தான் பிஎன். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். அதை தான் இங்கே எழுதி நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் எஸ்என். அப்போ வந்து எஸ்என் வந்து இது பிஎன் பார்ட்டிஷன்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா. ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ்னால், இப்போ இதை வச்சு சில முக்கியமான இதெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது S3 வச்சுக்கோமே, கன்சிடர் S3. S3க்கு கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன வரும் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, S3க்கு கிளாஸ் ஈக்குவேஷன் வரும். ஆர்டர் ஆஃப் S3 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சென்டர் வருமா. சென்டர் என்ன வரும், ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ கிளாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட் இது ஒன்று வரும். அப்புறம் வந்து கிளாஸ் ஆஃப் 1,2 ஆல்ரெடி எழுதியிருப்போம். அதெல்லாம் அது நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கிளாஸ் ஆஃப் 3 சைக்கிள் 1 2 3 வரும். ஸோ 3 கிளாஸாக இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ S3 இஸ் என்னது, நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் S3 வந்து 1 2 3. P3 இருக்கான்னு பாருங்கள். P3னா 3 தானே. ஸோ அதான் 1 2 3. இப்போ P3 வந்து 3ன்னு எழுதியிருக்கிறோம். ரைட்டா. ரைட். அப்போ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், ஒரு எலமெண்ட் இருக்கும். இதில் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். இதில் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். இதான் என்னது ஆர்டர் ஆஃப் S3யோட கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ பின்னாடி நான் கிளாஸ் ஈக்குவேஷன் நான் நடத்தும்போது நான் டீட்டெயில்டாக எல்லா குரூப்புக்கும், உங்களுக்கு எல்லா ஃபைனைட் குரூப்ஸ்க்கும் நான் கிளாஸ் ஈக்குவேஷன் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ரைட். ரைட். ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, இது பிரச்சனை கிடையாது. வாட் இஸ் திஸ், இது வந்து இப்படி கேட்பாங்க. இதே கொஸ்டினை இப்படி மாற்றி கூட கேட்பாங்க. எப்படின்னா, என்னது ஆர்டர் ஆஃப் S3 பை ஆர்டர் ஆஃப் n ஆஃப் E தானே. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்னா ஆர்டர் ஆஃப் S3 பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 ரைட்டா. இது என்னென்னா ஆர்டர் ஆஃப் S3 பை நார்மலைசர் ஆஃப் 1,2, 3. ஸோ இப்படி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இது எப்படி கொஷின் செட் பண்ணுவாங்கன்னா, ஸோ டேரெக்டாக கொஷின் கேட்க மாட்டாங்க. நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் எஸ்என்னா பிஎன் நீங்கள் டேரெக்டாக எழுதிடுவீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இப்போ நான் அந்த என்ன கேட்பேன்னா, ஒன்று ஸோ சம்மேஷன் A பிலாங்ஸ் டு S3, ஓகே, கிளாஸ் ஆஃப் E. ஸோ இப்படி கொஷின் கேட்பேன். இப்படி கொஷின் கேட்டு டேஷ்னு கேட்டுருவேன். அப்போ நமக்கு என்ன தெரியணும், இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா 6 தானே. இது ஆர்டர் ஆஃப் S3 வரும். ஸோ 6 வரும். ஓகேங்களா. அதே நேரத்தில் இது எப்படின்னு கேட்பாங்க, A பிலாங்ஸ் டு
S3 order of S3 by order of n of a. ஸோ இப்படி கேட்டாலும் என்னது இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் S3 தானே. ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகே, அடுத்து இதில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த செட்டப்பில் கேட்பாங்க. எப்படின்னா நார்மலைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 வந்து 3 ஃபைண்ட் இன் S3ல ஃபைண்டு கிளாஸ் ஈக்குவேஷன் தான், அது கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் 1,2 இது என்னென்னு கேட்பாங்க. இதோட கார்டினாலிட்டி கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிடலாமா? இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போது இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 3 எலமெண்ட்ஸ் இருக்குமா? இப்போ ஆர்டர் ஆஃப் S3ல 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதான் கேட்டிருக்காங்க. அப்படி தானே இது கொஸ்டின் மார்க் தெரியாதமே வச்சுக்குவோம். 6 இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போது இதில் வந்து எத்தனை இருக்கும்னா கிளாஸ் ஆஃப் 1,2ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் S3 உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ரிலேஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா கிளாஸ் ஆஃப் A, கார்டினாலிட்டி ஆஃப் கிளாஸ் ஆஃப் A, ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் n ஆஃப் A. ஸோ இதை வச்சு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த குரூப்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? எந்த எலமெண்ட்டுக்கு நார்மலைசர் கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கான்ஜுகேட் கிளாஸோட சைஸை கண்டுபிடிக்கலாம். அதோட ரிவர்ஸ் பார்ட் ஆர்டர் ஆஃப் G கொடுத்துருவாங்க. இது தெரிஞ்சால் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ நிறைய தடவை CICR கேட் எக்ஸாமில் இந்த மாதிரி இன்டைரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா யூசஸ் ஆஃப் ஏன் பார்ட்டிஷன்லாம் கண்டுபிடிக்கிறோம்னா யூசஸ்னால் தான் நம்ம படிப்போம், அதனால் எழுதிடுவோம். யூசஸ் ஆஃப் பார்ட்டிஷன் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் என்னென்னா இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு யூஸ் என்னது? டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் SN. SN எத்தனை கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நம்பர் 2 டு ஃபைண்ட் டு கவுண்ட் number of to find the number of elements of order to find order of an element. ஓகேங்களா? இதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஒரு குரூப்பில் ஒரு எஸ்என்ல பேசுகிறோம். எஸ்என்னில் வந்து ஆர்டர் 2 இருக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 இருக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 இருக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸுங்கிறது இந்த பார்ட்டிஷன் வழியாக தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிப்போம். அப்புறம் சில நேரத்தில் வந்து அது மாதிரி லிஸ்ட் அவுட் சப் குரூப்ஸ். ஸோ பார்ட்டிஷன் வழியாக தான் கண்டுபிடிப்போம். சப் குரூப்ஸ், நார்மல் சப் குரூப்ஸ். ஸோ அப்பப்போ இதை கண்டுபிடிப்போம். அப்புறம் நார்மல் சப் குரூப், சைக்ளிக் சப் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, இந்த பார்ட்டிஷன் வழியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான யூசஸ் என்னென்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஸோ ஆர்டர் ஆஃப் G வந்து n ஃபைனைட் குரூப்பு. ஸோ என்ன வந்து P1 alpha 1, P2 alpha 2, Pk alpha k, where P1, P2, Pk are distinct prime numbers. அப்புறம் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா கேலாம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, இப்போது இப்படி இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் குரூப்பு. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் abelian groups of order n up to isomorphs. இது முக்கியமான வேர்டு, up to isomorphism. ஐசோமார்பிஸத்தை பொறுத்தளவு எத்தனை நான் எபிலியன் குரூப் ஆர்டர் என்னில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரே ஆன்சர் வந்து என்னென்னா P of partition of alpha 1, partition of alpha 2. ஸோ எத்தனை பவர் இருக்கோ அந்த பவரை ஃபுல்லாக அந்த பார்ட்டிஷன் எழுதிருக்கணும், மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டு P of alpha k. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட முக்கியமான யூசஸ். இப்போ உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போது
ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ ஜி வந்து ஏபிலியன் கொடுத்துருவாங்க, ஜி வந்து ஏபிலியன் கொடுத்துருவாங்க. இது 2024ன்னு வச்சுக்கோமே. 2024னா என்ன வரும்? 2024 டிவைட் பண்ணிட்டு போங்க. ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணணும்ல. 1012 10 12 2 போட்டோம்னா 515 10 12 5 06 மறுபடியும் 2 போட்டோம்னா 250 25 3 வருமா? ரைட். அப்புறம் 2 10 1 2 2 போட்டால் 5 06 2 போட்டால் 25 3. இது ப்ரைம் நம்பரா? 21. ஸோ 25 வச்சுக்குவாங்க அவங்க ஈஸியாக இருக்கும். 2025 அப்போ 5 போட்டுக்கோமா. ஆக்சுவலாக ஒரு ரிசல்ட் 1024. ஆக்சுவலாக இப்படி போட்டுக்கணும். 2048 மாற்றி போட்டேன். ஓகேங்களா? 2048 2048 என்ன வரும்? 2 10 24 வந்திருக்கும். ஸோ 2 போடும்போது 512 வந்திருக்கும். ஸோ 2 போடும்போது 256. 256னா 16 ஸ்கொயர்னு தெரியும். 16 வந்து 2/4 எழுதிக்கலாம், பவர் 2. அப்போ 2/8 ஆயிடுச்சு. அப்போது இதை வந்து என்ன பண்ணால் இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கா, அப்போ 2/11 எழுதிக்கலாம். ஓகே. இப்போது நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 2024 அப் டு ஐசோமார்ப்ஸ். இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப் டு ஐசோமார்ப்ஸ் மென்ஷன் பண்ணும்போது என்ன வரும்னா, இஸ் ஜஸ்ட் p பவர் பார்ட்டிஷன் ஆஃப் 11. இப்போ 11க்கு ஆல்ரெடி எழுதியிருக்கோம் தானே. 11க்கு என்ன எழுதியிருந்தோம்? ஐ திங்க் 56ன்னு நினைக்கிறேன். எஸ், 56. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 56. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். இதே மாதிரி இப்படி வச்சுப்போம். இப்போ ஜிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இது வந்து நம்ம அந்த கான்செப்ட் நடக்கும்போது பார்ப்போம். ஃபைனைட் ஏபிலியன் குரூப்ஸை பற்றி படிப்போம். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம் வந்து நீட் நாட் பி ட்ரூ. அது ட்ரூ ஆகணும்னா அது எந்த ஒரு ஃபைனைட் ஏபிலியன் குரூப்புக்கு வந்து அது வந்து கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். அப்புறம் வந்து சைலோஸ் தியரத்தை யூஸ் பண்ணி வந்து அது வந்து பார்ஷியலி ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ 2/3 3/5 11/2 இன்ட்டு 13/4 இன்ட்டு 19/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 23/7. ஸோ இதுதான் எபிலியன் குரூப்பு. இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்டரில் எத்தனை எபிலியன் குரூப் இருக்கோ அப்போ ஆர்டர் அப் டு ஐசோமார்ப்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்? பார்ட்டிஷன் ஆஃப் P3 P into 5 P into 2 P into 4 P into 2 P into 7. We know these numbers. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டால் we get the answer. ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்குது P of n. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.